Ninth sum. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. So இந்த following items வச்சு நம்மள final accounts ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் ரெசிப்டில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 சப்ஸ்கிரிப்ஷன் 2017-18 10,000, 2018-19 50,000, 2019-20 5,000, ஸோ டோட்டல் 65,000. நம்மளோட சம்மோட இயர் எண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் என்னென்னா 2019. அதுதான் அந்த இயருக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட கரண்ட் இயர் அப்படிங்கிறது 2018-19. ஸோ கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோமா 50,000. ஸோ இதுதான் கரண்ட் இயர். ஸோ கீழே என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தெர் ஆர் 200 members in the club, each paying an annual subscription of ₹400 per annum. ஸோ 200 members இருக்காங்க அந்த கிளப்பில். அவங்க ஒருத்தர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க, 400 பே பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 200 into 400. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது இன்கம். ஒரு அசோசியேஷனுக்கு மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணுறதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த கன்சர்னுக்கு அது ஒரு இன்கம். ஸோ இப்போ 200 into 400னா 80,000 வருது. ஸோ 80,000 தான் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு. ஆனால் நம்ம கரண்ட் இயரில் எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 50,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட் என்ன பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30,000. 80,000 minus 50,000. ஸோ 30,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம் இந்த 30,000. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017-18 இஸ் ₹2,000. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் 2017-18க்கு 2,000 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாலே இதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடு இந்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு டபுள் சைடு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டபுள் சைடில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2019 சென்ட்ரலாக எழுதுவோம். டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் ரூபீஸ், கிரெடிட் சைடு இன்கம் ரூபீஸ். சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்கம் சைடு மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எதுவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனாலும் ஃபார்மேட் படி தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கமில் பை சப்ஸ்கிரிப்ஷன் 2018-19 கரண்ட் இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 50,000 இங்கே என்ட்ரி பண்ணிடுறோம். ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 30,000 எப்படி வந்ததுன்னு நான் சம்மில் கொஸ்டின்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த 30,000 தான் ஆட் பண்ணியிருக்கோம். கீழே நான் ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன், அந்த நோட்டு பார்த்துக்கலாம். டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் கரண்ட் இயர். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது, 200 into 400. 200 into 400 we get 80,000. ஸோ இதுதான் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன். அதில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் நம்ம 18-19லேன்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணதை டிடெக்ட் பண்ணால் வர்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை எப்போவுமே கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கூட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே 50,000 கூட 30,000 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 80,000 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் என்ட்ரி பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் டபுள் சைடு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அசட் சைடு என்ன ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதேமாதிரி ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயரோடது 30,000 நம்ம சம் போட்டோம் இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு அந்த 30,000ஐயும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குற 2,000 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 32,000 ரெக்கார்ட் பண்ணிடுவோம். லயபிலிட்டி சைடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த இயர் 19-20 5,000 அப்படிங்கிறத லயபிலிட்டி சைடு ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த 5,000 ஏன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க 2019-20யோடது 5,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த 2019 கரண்ட் இயரில் இந்த அமௌண்ட்டையும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ரிசீவ்டு இன்
அட்வான்ஸ். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு இந்த 5,000 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல்மா.